எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்தது மத்திய அரசு. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் பங்கேற்பு. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. மனு அளிக்க வந்த இளைஞர் திடீர் ஆத்திரம். நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. காவிரி கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 10 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. இந்து முன்னணி பிரமுகர் கொலை தொடர்பாக விசாரணை. மும்பையில் கொட்டும் மழைக்கு 4 நாட்களில் 21 பேர் உயிரிழப்பு. காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடானதால் முடங்கியது போக்குவரத்து.